சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடைசியா போட்ட 2 வீடியோல ஜூம் எஃபெக்ட் மாதிரி ஒன்னு கொடுத்தேன். அது நல்லா இல்ல, போட வேணான்ற மாதிரி 2-3 பேர் மென்ஷன் பண்ணீங்க. அதனால தான் இப்ப நார்மலா வரப்போகுது. இது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கதையை பத்தி நம்ம பார்ப்போங்க. ஒரு பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் இருக்கார்ல, மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. யாரெல்லாம் அவரோட இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க, யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சிஐடி டீமை சேர்ந்தவங்க விசாரிக்கிறாங்க. இதை விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு டிவி சேனல்ல வேலை பார்க்குற பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. லைவ்ல ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது வேற இறந்து போயிடுறாங்க. 2 பேர் அடுத்தடுத்து ஒரே மாதிரி இறந்து போயிருக்காங்க. இவங்க கொலைக்கெல்லாம் பின்னாடி காரணமா யார் இருக்கான்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க பயங்கரமா விசாரிக்கிறாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு கதை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே சமயம் இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே சிஐடி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஆர்ட் கேலரிக்குள்ள தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு ஆர்டிஸ்ட் இறந்து போயிருக்காரு. முதல்ல போலீஸுங்களாம் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் சிஐடி டீமை சேர்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்க. இறந்து போயிருக்க ஆர்டிஸ்டோட பேரு ரஞ்சித் அப்படின்றது. ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனவரா இருப்பாரு, ஓரளவுக்கு இல்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனவரா இருப்பாரு. இப்ப கூட ஒரு பெயிண்டிங் தான் வரைஞ்சிட்டு இருந்திருக்காரு போல. பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே இறந்து போயிருக்காரு. யாரும் அட்டாக் பண்ண மாதிரி இவர் உடம்புல காயம்லாம் இல்ல. அப்புறம் எப்படி இறந்து போயிருக்காரு? ஒருவேளை கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சுத்தி ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போது இவரோட போன் இவங்களுக்கு கிடைச்சிருது. சோ அந்த போனை ஆன் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி இவங்க ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணி கடைசியா யாருக்கு கால் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. ஸ்னேகான்ற ஒருத்தங்களுக்கு தான் கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இவங்களுமே இந்த பேரை மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி அவர் கடைசியா ஒரு பொண்ணோட முகத்தை தான் வரைஞ்சிருக்காரு. இவங்க தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட போட்டோ இவங்களுக்கு கிடைக்குது. இதுதானே வரைஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆமா சார், இந்த பொண்ணு தான் வரைஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அபிஜித் கிட்ட எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த பொண்ணு எதுக்காக வரைஞ்சிருக்காரு? இந்த பொண்ணு ஒருவேளை ஸ்னேகாவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு கப் இருக்கு, அந்த கப்ல லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கு. சோ இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த கப்பை யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ரஞ்சித்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேரு மாலினி அப்படின்றது. மாலினி கூட இதுல குடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கு தான் இந்த ரஞ்சித்தோட கல்யாண நாளா இருக்கும். சோ இதை பத்தி நம்ம மாலினி கிட்ட விசாரிச்சா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப மாலினியை கூப்பிட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க தான் பாடியை பார்த்திருக்காங்க போல. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. இன்னைக்கு கல்யாண நாள்ல நம்ம வெளியே போலான்ற மாதிரி ஹஸ்பண்ட கூப்பிட்டு இருப்பாங்க. நான் தான் வரைஞ்சிட்டு இருக்கேன்ல, இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே வெளியே போயிட்டு திரும்பி வந்து ஹஸ்பண்ட பார்க்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி பாக்குறதுக்காக வரும்போது தான் அவர் இறந்து போயிருந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எங்களுக்குள்ள எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இங்க செக்யூரிட்டி மாதிரி ஒரு நபர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி அவரை கூப்பிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதையாவது கவனிச்சியா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், ஒரு விஷயத்த சொல்றேன், ஆனா மேடம் கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை இல்லைன்னு ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அது சுத்த பொய்யா இருக்கும். 2 பேருக்குள்ளயும் அடிக்கடி சண்டை வரும் போல. எது ரிலேட்டடா சண்டை நடக்குதுன்னு தெரியல, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாலினி அங்கிருந்து கோவமா கிளம்பலாம்னு நினைச்சிருப்பாங்க. இவர் எல்லாத்தையுமே வெளியே இருந்து எட்டி எட்டி பார்த்திருப்பாரு. ஐயோ மாலினி கிளம்புறாங்கன்ற மாதிரி வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. வாசல்ல போய் நின்றுப்பாரு. சார், இதுதான் சார் நடந்தது, மேடம் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க போல, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கத்துற சவுண்ட் கேட்டிருக்கோம். இவர் பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. என் ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி வர வச்சிருப்பாங்க. ஒய்ஃப் கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அது சரி, நீங்க நடுவுல எங்கேயாவது போனீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சார், நடுவுல சாப்பிடுறதுக்காக ஒரு வாட்டி நான் போனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கேப்ல வேற யாராவது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கு ஒய்ஃப் தான் பண்ணோம்னு நம்ம நினைக்கணும், அந்த ஆங்கிளையும் செக் பண்ணி பார்க்கலாம். சிசிடிவி எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி இவங்களுமே ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறாங்க. ஒய்ஃப் முன்னாடி போறாங்க, சண்டை வருது. அதுக்கப்புறம் ஒய்ஃப் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இவருமே சாப்பிடுறதுக்காக கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு செக் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஈல்ஸ் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க. இந்த பொண்ணு யாரு, முகத்தெல்லாம் எதுக்காக மறைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரெட் கலர்ல ஒரு செருப்பு போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை இவங்க கவனிச்சு வச்சுக்கிறாங்க. ஃபேஸ் சுத்தமா தெரியல. அந்த பொண்ணு ஒரு 20 நிமிஷம் உள்ள இருக்காங்க, அதுக்கப்புறம் வெளியே வராங்க. ஃபேஸ் எதுக்காக கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கா, இவளுக்கு கேமரா இருக்கிறது தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி வந்திருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
ஆக்சுவலா அவர் கடைசியா ஸ்னேகான்னு ஒருத்தங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஒரு போட்டோவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த போட்டோல இருக்க பொண்ணு தான் ஸ்னேகான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சோ அந்த ஸ்னேகா யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சு உடனே வர வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ரஞ்சித் கிளாஸ்லாம் எடுப்பாரு போல. ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. இத பத்திலாம் தயா சொல்லிட்டாரு. தயா ஒரு ஆங்கிள் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அபிஜித் ஏத்துக்க மாட்டாரு. இது ரிலேட்டடா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் மாதிரி வருது. ஆக்சுவலா இவங்களுக்குள்ள ஒரு மோல் இருக்காங்கல்ல, அது யாருன்னு தெரியாம தான் இவங்களுக்குள்ள அப்பப்ப சண்டைலாம் வந்துட்டு இருக்கு. தயா சொல்றதை இவர் கேட்க மாட்டாரு, இவர் சொல்றதை தயா கேட்க மாட்டாரு. அப்பன்னு பார்த்து புதுசா வந்திருக்க ஏசிபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் பேர் ஆயுஷ்மான்னு சொல்லியிருப்பேன். என்ன பிரச்சனை நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அபிஜித் நீயே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் ஹேண்டில் பண்றேன்னு தயா சொல்லிட்டாரு. அதான் சொல்றேன்ல அபிஜித் பாத்துக்கிட்டோன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இதனால தயா கோச்சுக்கிட்ட மாதிரி கிளம்புறாரு. ஆக்சுவலா ஸ்னேகான்னு ஒரு பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிய வந்ததுல அந்த பொண்ணை கூப்பிட்டு இவங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நீ தானே நேத்து அந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரி ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இது நாலாம் கிடையாது, நாலாம் அந்த இடத்துக்கு போகவே இல்ல, நான் வீட்டுல தான் இருந்தேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அவர் எதுக்காக ஒன்ன வரையணும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவரோட ஸ்டூடெண்டா தானே இவங்க இருப்பாங்க, அடிக்கடி ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுவாரு போல. நேத்து கூட ஃப்ளோட் பண்ற மாதிரி தான் போன்ல பேசினாரு, மத்தபடி எதுவுமே கிடையாது, நான் அந்த விஷயத்துக்கு இடமே தரமாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. சோ அவர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வில்லங்கமா நடந்துக்க கூடியவர்னு உங்களுக்கு தெரியுது. அந்த ஆங்கிள் விசாரிங்கன்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்றாரு. விசாரிக்கிறதுக்காக ஒரு டீம் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மேற்கொண்டு இவங்க ஸ்னேகா கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் கேட்டாலும் ஸ்னேகா இந்த விஷயத்த பண்ணலன்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது போன டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரஞ்சித்தை பத்தி விசாரிக்கும் போது ஒரு பொண்ணை பத்தி தெரிய வந்திருக்கு. அந்த பொண்ணோட பேரு மனிஷா அப்படின்றது. அந்த மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பாரு போல. கடைசி நேரத்துல ஏமாத்தி இருக்காரு. இதை பத்தி தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அந்த மனிஷா கோவப்பட்டு இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மனிஷாவை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏசிபி சொல்றாரு. இல்ல சார் லாக் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மனிஷா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது இறந்து போயிட்டாளா எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மனிஷா ரொம்ப அப்செட்டா இருந்திருக்கா, அதுக்கப்புறம் தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா. கடைசியா யார்கிட்ட தெரியுமா சார் பேசியிருக்கா, இந்த ரஞ்சித் கிட்ட தான் பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி பங்கஜ் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. சோ ரெண்டு பேருக்குள்ளயும் கல்யாணம் ரிலேட்டடா ஆர்குமெண்ட் மாதிரி போயிருக்கு. அந்த ஆர்குமெண்டோட முடிவுல தான் இந்த முடிவு அந்த பொண்ணு எடுத்திருக்கா போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இவன் மனிஷா கிட்ட வேலையை காமிச்ச மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட வேலையை காமிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் யார் யாருன்றதை கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப வேற எந்த ஆங்கிள் இந்த கேஸை கொண்டு போறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பேரு மாலினின்னு சொன்னா பாத்தீங்களா, இப்ப மாலினியே இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி லீல எல்லாம் பண்ணிருக்காரு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த வேலையெல்லாம் இவர் பண்ணிருக்காரு போல. சரி கல்யாணத்துக்கு முன்னாடி மனிஷான்னு ஒரு பொண்ணை ஏமாத்தி இருக்காருல, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி எனக்கு தெரியும் சார், எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பயங்கரமா பிரஷர் போட்டுட்டு இருந்தா, இவருமே செத்து தொலைன்ற மாதிரிலாம் கோவமா பேசுவாரு, இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டான்னு நியூஸ்ல பார்த்தேன். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது மாறிடுவாருன்னு பார்த்தா ஸ்டூடெண்டா வர பொண்ணுங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் சில்மிஷெல்லாம் பண்ணுவாரு சார், அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால தான் எப்ப பாரு அவர் கூட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், மத்தபடி எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஒருவேளை கோவத்துல நீங்க தான் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அதாவது இவங்க போற மாதிரி போயிட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வந்து கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க அப்படிலாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இறந்து போன ரஞ்சித் இருக்காருல, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காரு, அங்க அடிக்கடி வரையறதுக்காக போவாரு போல. அந்த இடத்துல போய் செக் பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. போய் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. இப்ப அபிஜித்தும் டீமோ சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி உள்ள நுழையிறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எல்லா பக்கமும் லாக் பண்ண மாதிரி இருக்கு. சரி கதை உடைச்சிடலாமான்ற மாதிரி பங்கஜ் உடைக்கிறதுக்கு போறாரு. உன்னால உடைக்க முடியாது, தயாவால தான் உடைக்க முடியும்னு அபிஜித் சொல்றாரு. அச்சோ தயா பேரை சொல்லிட்டுமே அப்படின்ற மாதிரி மழுப்பிடுறாரு. சில சமயம் நம்ம ஓபன் பண்ணி கூட போலான்ற மாதிரி சாவியை வச்சு ஓபன் பண்ணி உள்ள வராரு. இந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும் தயாவுக்கும் அபிஜித்துக்கும் சண்டைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப உள்ள வந்து இவங்க செக் பண்ணி பாக்குறாங்கல்ல, அவரோட காஸ்ட்லியான எல்லா பெயிண்டிங்கும் இந்த இடத்துல தான் இருக்கு. ஓஹோ காஸ்ட்லியான பெயிண்டிங் எல்லாத்தையும் இங்கதான் வச்சிருக்காரு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நமக்கு அந்த டாக்டரை காட்டுறாங்க. டாக்டர் பெயிண்டிங்ல ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. அந்த ரஞ்சித் விஷம் உள்ள போய் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன மாதிரி விஷம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. என்ன மாதிரி விஷம்ன்றதை கண்டுபிடிக்க முடியல, நான் டெல்லி லேபுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், இன்னும் 2 நாள்ல ரிசல்ட் வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப 2 நாள் நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வேற ஆங்கிள் கேஸை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க.
இந்த ரஞ்சித்துக்கும் வேற ஏதாவது பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்கான்ற மாதிரிலாம் பூர்வி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஆகான்ஷான்ற ஒரு பொண்ணு கூடயும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது அவனோட சோசியல் மீடியா பேஜ்ல இந்த ஆகான்ஷா அடிக்கடி கமெண்ட் பண்றாங்க, என்னை ஏமாத்திட்டல உன்னை விட மாட்டேன், என்னை ஏமாத்திட்டல உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதை பத்திலாம் இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பொண்ணுமே ஏமாத்தப்பட்டிருக்கா, இந்த பொண்ணு கூட கோவத்துல ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ஆகான்ஷா டீடைல் எல்லாம் கண்டுபிடிச்சு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சீக்கிரமா அதை பண்ணுங்கன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இப்ப கிரண் அப்படின்ற நியூஸ் வாசிக்கிற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் நியூஸ பார்த்துட்டு இருக்காரு. அவர் உண்மையில நியூஸ பார்க்கல, இந்த கிரணை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இது ஒய்ஃபுக்கு நல்லா புரியுது. சாப்பிட வாங்கன்னு சொல்றாங்க, இவர் கேட்காம நியூஸ பார்த்துட்டு இருக்காரு. நீங்க நியூஸ பார்க்கல, இவ்வளவுதான் சைட் அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, இவ கழுத்து நெரிச்சு சாவடிக்க போறன்ற மாதிரி ஒய்ஃப் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது உண்மையிலேயே கிரண் கழுத்தை பிடிச்ச மாதிரி காயப்பட்டு கீழே விழுறாங்க. இவளுக்கு என்னாச்சு, எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ஆச்சரியப்படுறாங்க. உன்கிட்ட ஏதோ சூப்பர் பவர் இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் பயப்படுறாரு. ஆனா இந்த விஷயம் தற்செயலா தான் நடந்திருக்கும். லைவ்லயே ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்கல்ல, அதனால சிஐடி டீமை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இறந்து போன பொண்ணோட பேரு கிரண்னு சொல்லியிருப்பேன். அந்த கிரண் பாடியை பார்க்கறதுக்காக வராங்க. இப்ப கார்கி செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ண கார்கி இருக்காங்கல்ல, இவங்க கையோட நரம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. கண்டிப்பா விஷம் தான் இவங்க உடம்புக்குள்ள போயிருக்கு. எப்படி விஷம் செலுத்தப்பட்டிருக்குன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. கூட வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கே தெரியாம தந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கூட வேலை பார்க்கற எல்லாரையும் இவங்க சந்தேகப்படுறாங்க. குறிப்பா 4 பேர் தான் கூட வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் இவங்க தனித்தனியா பேசி பார்க்கறாங்க. அவங்க எப்ப சாப்பிட்டாங்க, எந்த இடத்துல சாப்பிட்டாங்க, சாப்பிடும் போது பக்கத்துல யாரெல்லாம் இருந்தான்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை சொல்றாரு, இன்னொருத்தர் இவரை சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க கிட்ட பேசி உண்மையை வாங்க முடியாதுன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு முகேஷ்னு ஒருத்தர் வராரு. என் ஒய்ஃபை இவங்க எல்லாம் சேர்ந்து தான் சாவடிச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாரு. எதனால அப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி முகேஷை பார்த்து கேட்கறாங்க. சார், என் ஒய்ஃபோட பொசிஷனுக்கு வரணும்னு எல்லாருக்குமே ஆசை சார். என் ஒய்ஃபை காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க. என் ஒய்ஃபை அடிக்கடி என்கிட்ட புலம்பி சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ ஒய்ஃப் மேல நிறைய பேருக்கு கோபம் இருக்குன்றது தெரிய வருது. அவங்க பொசிஷன் டாப்ல இருக்காங்கல்ல, அதுக்கு போட்டியாளர்களா இருக்கிற ஒரு 4 பேருக்கும் ஒய்ஃபுக்கும் செட் ஆகாதுன்றது இவர் சொல்றது மூலியமா தெரிய வருது. அந்த 4 பேர் யாரு, வந்து நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. 3 ஜென்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. குறிப்பா 2 பேர் கூட தான் அதிக சண்டை. ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட தான் அதிக சண்டை. அவங்க பேரை நம்ம மீரா ஜீவன் வச்சுப்போம். இப்ப முதல்ல மீரா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உனக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார், நான் கஷ்டப்பட்டு ஒரு நியூஸை சேகரிச்சேன் சார், அவங்க கிட்ட நம்பி சொன்னேன், ஆனா அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அவங்க செத்து போயிட்டாங்கன்னு இந்த மாதிரி பொய் சொல்றியா அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. சார், இல்ல சார், நான் சொல்றது உண்மை, நான் இந்த உண்மையை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக ஸ்ட்ரிங் ஆபரேஷன் மாதிரி பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ உங்ககிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிதானே, அந்த ஃபுட்டேஜை காட்டுன்ற மாதிரி கேட்கறாங்க. அந்த பொண்ணுமே இதுதான் ஃபுட்டேஜ் அப்படின்ற மாதிரி ஃபுட்டேஜை தந்துடுறாங்க. சரி, இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே போட்டு பார்க்கறாங்க. இந்த மீரான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, நான் கஷ்டப்பட்டு அந்த நியூஸ் எல்லாம் சேகரிச்ச மேடம், எனக்கு எதுக்காக கிரெடிட்ஸ் தரல அப்படின்ற மாதிரிலாம் இந்த மீரா கேட்கறாங்க. நீ ஜூனியர் தானே, உனக்குலாம் எதுக்கு கிரெடிட்ஸ், போக போக நீயே இந்த வேலையை பத்தி கத்துப்ப, ஒருத்தர் வளரணும்னா இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிரண் பேசிட்டு இருக்காங்க. கிரண் ஏமாத்தினதை இந்த பொண்ணு எக்ஸ்போஸ் பண்றதுக்காக வீடியோ மாதிரி எடுத்திருக்கா போல. இவங்களுமே அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிடுறாங்க. இவ்வளவுதான் சார் அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை. நான் எக்ஸ்போஸ் பண்ணி என்னோட பொசிஷனை தக்க வச்சுக்கலாம், இல்ல அடுத்த லெவலுக்கு போலாம்னு நினைச்சேன். இதை தாண்டி அவங்களை கொல்ற அளவுக்குலாம் எனக்கு பகையே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்ததா ஜீவன் கிட்ட இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்குமே கோபம் இருந்திருக்கும், அதனால தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அதே மாதிரி ஒரு ரீசன் தான் சொல்றாரு. சார், அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை போனது உண்மைதான். நியாயமா பார்த்தா எனக்கு தான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கணும், அதை தட்டி பறிச்சிட்டாங்க. அந்த கோபம் மட்டும்தான், அதுக்காக கொல்ற அளவுக்குலாம் நான் யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி ஜீவன் சொல்றாரு. என்னதான் இவங்க சொன்னாலும் சிஐடி டீமை சேர்ந்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அபிஜித் இருக்கார்ல, இவங்க 2 பேரை பத்தி நல்லா விசாரிங்க, அந்த சமயம் இவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க, இவங்க சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்றத கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் பூர்விக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த ஆகான்ஷா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அந்த ஆகான்ஷாவோட டீடைல் எல்லாம் கிடைச்சிருது போல. பூர்வி அவ பொண்ணு, அதனால நீயே போய் ஹேண்டில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி பூர்வியும் ஏத்துக்கிறாங்க. அந்த ஆகான்ஷான்ற பொண்ணு இருக்காங்கல்ல, ஆர்டிஸ்டா இருப்பாங்க. ஆக்சுவலா ரஞ்சித் கிட்ட கிளாஸுக்காக போயிருப்பாங்க. அப்பதான் எல்லை மீறி நடந்திருப்பாரு போல. எல்லை மீறி நடந்து அதை கண்டுக்காத மாதிரி விட்டுருப்பாரு. அதனால தான் சோசியல் மீடியால அடிக்கடி இவங்க போஸ்ட் மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா இருக்கும். சரி, நீ தான் கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டியா, நீ தான் அந்த இடத்துக்கு வந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு கொலை பண்ணணும் தான் தோணுச்சு, ஆனா அந்த கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டேன், நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி ஆகான்ஷா சொல்லிட்டாங்க. நீ பண்ணலன்றதை நாங்க எப்படி நம்புறது, அந்த சமயம் நீ எங்க இருந்த அப்படின்ற மாதிரிலாம் பூர்வி கேட்கறாங்க. மேடம், நான் எங்க இருந்தேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஆள் இல்ல, ஏன்னா இந்த வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன். நான் வீட்டுல நைட்டு தனியா தான் இருந்தேன், நான் எங்கேயுமே போல, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா.
சரி செக் பண்ணி பாப்போன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. சாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ரஞ்சித் எங்கெல்லாம் போனாருன்றதை இவங்க செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது விக்ரம் அப்படின்ற வேற ஒரு ஆர்டிஸ்ட அடிக்கடி பார்க்க போறது இவங்களுக்கு தெரிய வருது. ஒரு வாட்டி பார்க்க போயிருந்தா பரவாயில்ல, 2-3 வாட்டி பார்க்க போயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு போட்டியாளர்னு சொல்லலாம். ரஞ்சித் தான் பெரிய ஆளு, விக்ரம் ஓரளவுக்கு சின்ன ஆளா தான் இருப்பாரு. சரி விக்ரம பார்த்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விக்ரமோட வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப கதவை திறக்கிற விக்ரம் நீங்க யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நாங்க சிஐடின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ரஞ்சித் இறந்து போனதை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவரை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். கடைசி சில நாட்களா உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு போலியே, எதுக்காக வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொன்னு ஆர்டிஸ்ட பாக்குறதுக்கு எதுக்காக வருவாரு, ஜென்ரலா பேசுறதுக்காக தான் வந்தாரு, அதை தாண்டி எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த விக்ரம் சொல்லிட்டாரு. இவர்கிட்ட நிறைய பெயிண்டிங்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அபிஜித் பார்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட பேசுறதுல ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல. சரி நாங்க கிளம்புறோம், திரும்பி தேவைப்பட்டா வரோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் டாக்டர் உன்னை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, ஸ்னேகா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்னேகா தான் பண்ணிருக்காளா, அவளை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா டாக்டர் இருக்கார்ல, உண்மையான ஸ்னேகா இந்த விஷயத்த பண்ணல, ஸ்னேகாவோட பெயிண்டிங் தான் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டாரு. எது பெயிண்டிங்கா அப்படின்ற மாதிரி பங்கஜ் சிரிச்சிட்டு இருக்காரு. சிரிக்காத பங்கஜ், நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பண்ண ப்ராசஸ்ல தான் இறந்து போயிருக்காரு. அவருக்கே தெரியாம அவருக்குள்ள விஷம் போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டீடைலா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அபிஜித் கேக்குறாரு. இப்ப டாக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பெயிண்டிங் பண்றவங்க பெயிண்ட் கூட ஒரு ஆயில சேர்ப்பாங்க போல, அந்த ஆயில்ல தான் இந்த விஷம் கலந்துருக்கு, இது ஒரு வித்தியாசமான விஷம், இதுதான் அந்த விஷத்தோட பேருன்ற மாதிரி அதோட பேரை சொல்லிட்டாரு. அவர் கலந்து கையை வச்சுதான் பெயிண்ட் பண்ணிருப்பாரு. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இறங்கி இருக்கும், அதனால தான் அவரோட சாவு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ரஞ்சித் உடம்புல எந்த ஒரு விஷம் இறங்கி இருக்கோ அதே விஷம் தான் கிரண் உடம்புலயும் இறங்கி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப ரெண்டு கொலையும் ஒருத்தன் தான் பண்ணிருக்கானா, கிரண் உடம்புக்குள்ள எப்படி இறங்கி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா கிரண் கடைசியா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிருக்காங்கல்ல, அந்த லிப்ஸ்டிக் மூலியமா தான் விஷம் இறங்கி இருக்கு, லிப்ஸ்டிக்கை தான் யாரோ மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி நடந்திருக்குன்னா ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கான், அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கில்லரு டார்கெட் வச்சு ரஞ்சித்தையும் கிரணையும் சாவடிச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த லிங்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அப்பதான் கொலை பண்ணவன் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் நிறைய காஸ்ட்லியான பெயிண்டிங்லாம் வச்சிருப்பாரு. அவர் வரைஞ்சு அதோட மதிப்பு ஏறி இருக்கும், அந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்லாம் வச்சிருப்பாரு. அந்த பெயிண்டிங்லாம் பத்தி விசாரிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. இவர் கையில நிறைய பெயிண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து மார்க்கெட்ல வித்திருக்காங்கன்னு தெரிய வருது. எப்படி இவர்கிட்ட பெயிண்டிங் இருக்கும்போது அதை வித்திருப்பாங்க, ஏதோ ஏமாத்து வேலை நடந்திருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ ஏமாத்தி பெயிண்டிங்லாம் விற்பாங்கல்ல, அதாவது ஒரு பெயிண்டிங்கை காப்பி அடிச்சு அதை விற்பாங்க, அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து கிடைச்ச எல்லா பெயிண்டிங்கையும் இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பெயிண்டிங்ல ஒரு லோகோ இவங்களுக்கு தெரிய வருது. இதே லோகோவை வேற எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா கடைசியா விக்ரம்னு ஒருத்தரோட வீட்டுக்கு போனாங்கல்ல, அவர் இடத்துல தான் இந்த மாதிரி லோகோ போட்டிருக்கோம். சோ அவர் வரைஞ்ச பெயிண்டிங்கை மாத்தி வச்சிருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது உண்மையான பெயிண்டிங் எடுத்து ஃபேக்கான பெயிண்டிங்கை வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப விக்ரம பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வந்தவங்க சட்டுன்னு விக்ரம அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் ஏமாத்திருக்க, நீ தான் கொலை பண்ணிருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் விக்ரம் கிட்ட கேக்குறாங்க. விக்ரமும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா விக்ரம பொறுத்த வரைக்கும் இறந்து போன அந்த ரஞ்சித்தோட பெயிண்டிங் மாதிரியே ஒரு பெயிண்டிங் பண்ணுவாரு, அதை கள்ள மார்க்கெட்ல விற்பாரு. இதை வாங்குறதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட விற்பாரு. இது ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு தெரிய வந்துடும், யாருக்கு, ரஞ்சித்துக்கு தெரிய வந்துடும். ரஞ்சித்தும் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணனு வச்சுக்கோ, உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், ஒழுங்கா நிறுத்திருன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் 2-3 வாட்டி வீட்டு பக்கம் வந்திருப்பாரு. இந்த விஷயத்த நிறுத்தினா உனக்கு காசு கிடைக்காது, மேற்கொண்டு பண்ணா ரஞ்சித்னால பிரச்சனை வரும், அதனால ரஞ்சித் கதையை முடிச்சிருக்க அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார் ரஞ்சித் கதையை முடிக்கணும் நான் யோசிச்சது உண்மைதான், ஆனா நான்லாம் கதையை முடிக்கல சார், அவனே இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரஞ்சித் இறந்து போனாரு பாத்தீங்களா, அந்த நாள் நான் வீட்டுல தான் இருந்தேன்றதை ப்ரூவ் பண்ணிடுறாரு. அதனால இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேற யார் பண்ணிருப்பா, சோ இந்த பெயிண்டிங் இஷ்யூனால தான் ஏதோ கொலை நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டே வரும்போது பூர்விக்கு போன்ல ஏதோ கிடைக்குது. அது மூலியமா பூர்வி இருக்காங்கல்ல, ஒரு தகவலை சொல்றாங்க. சார் ரஞ்சித்தோட பெயிண்டிங் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து நம்ம எடுத்தோம்ல, அந்த இடத்துக்கு கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாராவது
யாராவது ரீசெண்டா போயிட்டு வந்திருக்காங்களான்னு செக் பண்ண ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார், நீங்களே பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. சோ யாரு போயிட்டு வந்திருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது போல. அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணுன்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. இப்ப பூர்வி செக் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா செருப்பெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த இடத்த தான் செக் பண்றதுக்காக வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ரெட் கலர் செருப்பு இருக்கு. சோ இந்த செருப்பு தான் அந்த கில்லர் யூஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. செருப்பு இல்ல ப்ரோ, ஷூன்ற மாதிரி கண்டிப்பா ஒரு கமெண்ட் வரும். அதுக்கு நானே சொல்லிடுறேன், இது ஷூ தாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு ஏஜென்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் டீலிங்லாம் பண்ணி தருவாரு போல. இப்ப அந்த டீலர்ஸ் கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா காசு இவ்வளவு தருவாங்க, இந்த பெயிண்டிங்லாம் வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிஐடி டீம் தான் இந்த மாதிரி பேச சொல்லியிருப்பாங்க. இப்ப நைட்டு பெயிண்டிங்கை தந்து காசு வாங்குறதுக்காக இந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. பெயிண்டிங்கை வாங்க போற கிளைண்ட் மாதிரி அபிஜித் தான் நின்னுட்டு இருக்காரு. கொஞ்சம் மாறு வேஷத்துல நின்னுட்டு இருக்காரு. இப்ப இந்த ஏஜென்ட்டும் வந்திருக்கவங்க கிட்ட போய் பேசுறான். அப்பதான் வந்திருக்கவங்க யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிரனோட ஹஸ்பண்டான முகேஷ் வந்திருக்காரு. சரி, இன்னொன்னு பொண்ணு வந்திருக்காங்கல்ல, அது யாருன்னு பார்த்தா ஆகான்ஷா வந்திருக்காங்க. ஓஹோ, இவங்க 2 பேர் தானா அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்து வச்சுக்கிறாங்க. இப்ப அவருமே பெயிண்டிங்கை வாங்கிட்டு வந்துடுறாரு. இவங்களுமே காசு தர மாதிரி பேக் முழுக்க காசெல்லாம் தராங்க. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது காசு இல்ல, அது எல்லாமே ஃபேக்கான கரன்சி அப்படின்றது அந்த முகேஷ்க்கு தெரிய வருது. முகேஷுமே கோவப்படுறான். அந்த சமயம் அபிஜித் எதிர வந்துட்டு இருக்காரு. இவர் சிஐடி ஆபீசர் ஆச்சே அப்படின்ற மாதிரி இவன் பயந்து கிளம்ப பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அபிஜித் இருக்காருல, இவனை லாக் பண்ணிடுறாரு. சொல்டா, எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ரஞ்சித்தோட பெயிண்டிங்க்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதை நிறைய பேர் ஃபேக் பண்றதுனால அந்த மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபேக் பண்றது யாருன்னு பார்த்தா விக்ரம் ஒரு பக்கம் ஃபேக் பண்ணிட்டு இருப்பாரு. அதே சமயம் இவனும் பிசினஸ் பண்றன்ற மாதிரி ஃபேக்கான பெயிண்டிங்கை தான் வித்துட்டு இருப்பான். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருது இல்ல, அதனால இந்த முகேஷ்க்கு வார்னிங்லாம் கொடுத்திருப்பாரு. வார்னிங் கொடுத்ததோட மட்டும் நிறுத்தாம இந்த முகேஷோட ஒய்ஃப் வந்து பத்திரிகையில இருக்காங்கல்ல, ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. எக்ஸ்போஸ் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் நடுவுல சின்னதா ஒரு பிரச்சனை போகும். அதனால இதையே நான் நியூஸா மாத்த போறேன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. சோ ரஞ்சித்தையும் ஏதாவது பண்ணணும், ஒய்ஃபையும் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதுக்காக ஆகான்ஷாவை கூட சேர்த்துக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா ஆகான்ஷா கிட்ட அவர் எல்லை மீறி நடந்தார்ல, சமயம் கிடைக்கும் போது கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஆகான்ஷா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்கள சேர்த்திருப்பாரு. அன்னைக்கு ஒரு பொண்ணு முகத்தெல்லாம் மறைச்சிட்டு போனாங்கல்ல, ஆகான்ஷா தான் போயிருப்பாங்க. உள்ள போனவங்க கேஷுவலா ரஞ்சித் கிட்ட பேசியிருப்பாங்க. அங்க இருக்க ஆயில மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க. இவங்க தான் அந்த இடத்துல காஃபி குடிச்சு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. வெளியே வரும்போதும் உள்ள போகும்போதும் மட்டும் முகத்தை மறைச்சிருப்பாங்க. ரஞ்சித் இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா, அப்பயே கிரணுக்கு ஹஸ்பண்ட் மேலதான் டவுட் ஏற்பட்டிருக்கும். சீக்கிரமா அதை நியூஸா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம முந்திக்கணும்ன்ற மாதிரி இவர் கதையை முடிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அபிஜித் சொல்றாரு. இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க. இதுல நீங்க வேற யாரெல்லாம் சந்தேகப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.